தேதிவா அண்ணா இந்த சம்மதம் மட்டும் நடந்துச்சுடா நம்ம எங்கேயோ போயிடுவோம்டா. ஆமாண்ணே, நம்ம எங்கேயோ போயிடுவோம். மினிஸ்டர்னா சும்மாவா? அதிகாரம், அந்தஸ்து, பணம்னு நம்ம வாழ்க்கையே மாறிடும். ஆமாண்ணே. அண்ணா அண்ணா நம்ம விஸ்வா நம்மளை எங்கேயோ கொண்டு போக போறாண்ணா. என்னடா சந்தோஷமான விஷயம்? உன்கிட்ட தான்டா கேக்குறேன். அப்போ கூடிய சீக்கிரம் இந்த வீட்டில் நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. இந்த வீட்டில் சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடக்க போகுது. என்னடா சொல்றீங்க? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நல்ல நேரம் வரட்டும். நேரம் வரும்போது நானே சொல்றேன். டேய், என்னடா நல்ல நேரம்? அதான் அண்ணன் நேரம் வரும்போது சொல்றான்னு சொல்றாருல்ல. பேசாம கிளம்பு, போய் ரூம்ல போய் தூங்கு. போப்பா. ரிங்கு போதுக்கா. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஹலோ. அக்கா, டாக்டர் வந்திருந்தாரு, அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதான் நீங்க முதல்ல ஃபோன் பண்ணும்போது எடுக்க முடியல. என்ன விஷயம்க்கா, சொல்லுங்க. அக்கா, ஹலோ. என்னாச்சுமா? தெரியலப்பா. ஜெயந்தி அக்கா ஃபோன் பண்ணாங்க, ஆனா எதுவுமே பேசாம கட் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட இத்தனை வாட்டி சொல்லியும் நீ திரும்ப அவள்கிட்ட பேசிட்டு இருக்கியா? நான் தான் உனக்கும் அந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆனா நீ அவகிட்ட திருட்டுத்தனமா ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. ஏய், இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னு போய் அவ்வளோதான். ரெண்டு பேரையும் அண்ணன் கூப்பிடுறாரு, வாங்க வாங்க போலாம். நல்ல வேலை, ஏதோ சந்தோஷமான மூட்ல இருந்ததுனால நான் தப்பிச்சேன்க்கா. இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஏன் இவ்வளவு சந்தோஷமா தெரியல. வராங்க வராங்க. தீபா, என்னண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஃபோன் பேசிட்டாங்கன்னு சொன்னீங்க. என்னது? நீங்கள் தானே இந்து கூட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் அவளை கூப்பிட போகும்போது கிச்சனில் நின்று அவகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவனை பார்த்ததும் அப்படி பேசிட்டு நிப்பாட்டிட்டாங்க. நம்ம பேச கேட்கவே இல்லைண்ணே. ஏய், என்னடி இது? எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்ப நான் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேன். அப்படிலாம் சொல்லலங்க. சொல்றேன். இவ்வளோ நாளா அந்த வீட்டுக்குள்ளே இருந்து உங்களை ஏற்று பேச வச்சாது இது இந்த வீட்டை விட தோர்த்தியோ உங்க யாருக்கு புத்தி வரல?
முன்னாடிலாம் ஆம்பளைகளை பார்த்தாலே பயந்து நடையிறாளுங்க. இப்போ கொலமலை காலையில் கேட்டா நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் சரியா எடுத்து பேசுங்க. நல்லா கேளுங்க. இந்த வீட்டுல இருக்கதா இருந்தா உலக சொல்றத கேட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து பேசுறதும் எங்களுக்கு தெரியாம அந்த இதுட போல பேசுறதெல்லாம் தெரிஞ்சது உங்களை தொலைச்சு ஜாக்கிரதை. திவா வர. சரிண்ணே. நீ ஒன்று பண்ணு, போய் குடத்துல தண்ணி பிடிச்சு சீக்கிரமா போய் டேங்க்ல ஊத்து. நான் குளிக்கணும். என்னது? நீ குளிக்கிறதுக்கு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரணுமா? உனக்கு வேணா நீயே போய் எடுத்துக்கோ. ஏய், இன்னொரு தடவை இந்த மாதிரி நக்கலா பேசுறேன்னு வை, பல்லுகள் உடைச்சிருவேன். என்னடா இப்படி பேசுற? தங்கச்சி இப்படிதான் அடிக்க கை வாங்குவியா? என்னடி இங்க பிரச்சனை? அம்மா, இவனோட பாத்ரூம்ல தண்ணி வரலையா, மோட்டார் ரிப்பேர், அதனால தண்ணி வராதுன்னு சொன்னேன். அதுக்கு இவன் கீழே இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் மேல இருக்கிற டேங்க்ல ஊத்த சொல்றான். டேய், என்னடா இது? அவளை தண்ணி எடுத்துட்டு போய் மேல டேங்க்ல ஊத்த சொல்ற? கேளுமா, நல்லா புத்தி வர மாதிரி கேளு. ஏய், யாருக்கு புத்தி இல்ல? ஏய், டேய், என்னடா பண்ற? வயசு பொண்ணு மேல போய் கை நீட்டுற? விடு, விடுன்னு சொல்றேன். ஏய், என்னடி அவன் கையை பிடிக்கிற? விஸ்வா, அவன் பாத்ரூம்ல தண்ணி வரலன்னு சித்ரா கிட்ட கீழே இருந்து தண்ணி எடுத்து டேங்க்ல ஊத்த சொல்லிருக்கான். அதுல 2 பேருக்கும் சண்டை. விஸ்வா சித்ராவை அடிக்க போனான். அதனாலதான். அதுக்காக நீ அவன் கை பிடிப்பியா? உனக்கு இந்த வீட்டோட கட்டுப்பாடு என்னன்னு தெரியும் தானே? அவன் அப்படி சொன்னானா நீ இவகிட்ட தண்ணி எடுத்துட்டு போய் ஊத்த சொல்லாம அவன் கையை பிடிக்கிறதுக்கு உனக்கே அப்படி அதிகாரம் கொடுத்தது? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க என்ன சொன்னாலும் அதை பொம்பளைங்க பண்ணணும்.